சுடிதார் போட்டவலாம் நல்லவளும் கிடையாது, ஜீன்ஸ் போட்டவலாம் கெட்டவளும் கிடையாது. ஸோ ரீசென்ட்டா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸ் முன்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 10:30, 11 போல வெளியலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருந்தோம். உங்களுக்கு தெரியும் யூசுவலா சென்னையில வந்துட்டு ஒரு 10:30, 11 ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வந்து எல்லாரையும் நிப்பாட்டி செக் பண்றது வந்து ஒரு பழக்கமான விஷயம். நாங்களும் அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு க்ளோஸ்டு நெக்ல டீ ஷர்ட்டோ ஏதோ போட்டிருந்தேன். என்னோட தாலி எதுவும் விசிபிளா இல்ல. என்னோட ஹஸ்பண்ட நிப்பாட்டுனாங்க, செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். இதே மாரி ஒரு இன்சிடென்ட் 2 டேஸ் முன்னாடி நடந்தது. நான் வந்து ஒரு சுடிதார் போட்டிருக்கேன். என்னோட தாலி, பொட்டு, மெட்டி எல்லாமே விசிபிளா இருக்கு. வண்டிய நிப்பாட்டுனாங்க. அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பேச்சு குடுத்துருக்கணும். இல்ல என் ஹஸ்பண்ட தான் நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். பட் அத பண்ணாம என்ன ஒரு 2 மினிட்ஸ் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தாரு. தாலி போட்டிருக்கேனா? மெட்டி போட்டிருக்கேனா? பொட்டு இருக்கா? ஃபேமிலியா? இல்ல இவங்க வந்து லவ்வர்ஸா? அப்படின்றத பார்க்குறாரு. ஃபேமிலின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே செக் பண்ணாம நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிர்றாரு. இது எந்த அளவுக்கு வேலிட் அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமா தெரியல. மெயினா வந்து நீங்க ஃபேமிலிய தான் செக் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு குழந்தை, குட்டி இதெல்லாம் இருக்கு. அவங்க வந்துட்டு சாரி போட்டிருக்காங்க. குழந்தை இருக்குன்றனால செக் பண்ண மாட்றீங்க. இதே இது வந்து ஒரு லவ்வர்ஸோ, பேச்சுலரோ போனா செக் பண்றது வந்து நியாயமே கிடையாது. ஹெல்மெட்டுக்கா இருக்கட்டும், ட்ரிங்க் அண்ட் டிரைவா இருக்கட்டும், சேம் இதே தான் நடக்குது. இந்த மாரி இன்சிடென்ட் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாரி இன்சிடென்ட் இனிமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவ மேக் பண்ணியிருக்கேன்.